ஹை கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் டேவிட் குரோனன்பர்க்கோட டைரக்ஷனில் வந்த த ப்ரூட். சின்ன வயசுலேருந்து மனதளவில் பாதிப்பட்ட நம்ம ஹீரோயின் ஒரு சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கா. இதே நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்க நிறைய பேர் மர்மம் ஒருத்தர் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்குள்ள காரணம் குள்ள மறுக்கிற சில குள்ள மனிதர்கள். உண்மையாகவே இந்த குள்ள மனிதர்கள் யார், இவங்க எதுக்கு ஹீரோட ஃபேமிலி கொண்டாங்கன்னோ, கடைசியில் இதுக்கு பின்னாடி இருந்த ஒரு மிகப்பெரிய மர்மம் என்ன, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படம் எப்படி முடிஞ்சு, இதை பற்றி சொல்லிட்டு ஒரு படம் தான் ப்ரூட். இது ஒரு தரமான பாடிகாரர் மூவி. யூஸ்வலாகவே சாதாரண பே படங்களோட பாடிகார படங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக டேவிட் குரோனன்பர்க் மூவி, அவர் படங்கள் எல்லாமே பாடிகாரர் தான். நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வித்தியாசமாக தரமாக எடுத்திருப்பாரு. அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த படம் பார்த்தா கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி, இப்போ வாங்க தி ப்ரூடுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே டாக்டர் ஹால் ராக்லாம் ஒருத்தர் அமைக்கிறாங்க. இவர் பார்த்தா சைக்கடிஸ்ட்டு. அந்த ஊருக்கு நிறைய மக்களை கூப்பிட்டு ஒரு செமமாக எடுத்துகிட்டு இருக்காரு. பார்த்தா அவர்கிட்ட மைக்னு ஒரு பேஷண்ட் இருப்பான். இவன் சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்பட்டு ஒரு பேஷண்ட் கிட்ட இருப்பான். இவன் ட்ரீட்மெண்ட் அதை பார்க்கறதுக்காக சில மக்களை கூப்பிட்டுருப்பாரு. அதுலேயும் முக்கியமாக ஃப்ராங்க்னு ஒருத்தர் இருப்பான். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பார். பார்த்து இவர்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்கும். அது பேர் சைக்கோபிளாஸ்மிக். இப்போ ஒருத்தர் மனதில் பாதிக்கப்பட்டிருக்கானா அவன் மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கும்ல, அந்த கஷ்டத்தை ட்ரிகர் பண்ண விடணும். அது ட்ரிகர் பண்ண அவன் கஷ்டம் வெளியே வந்துடும். இதுக்காக ட்ரீட்மெண்ட் இருக்கும். பார்த்து அந்த மைக்குங்கிறவன் எங்கள் அப்பாவில் பாதிக்கப்பட்டவன். சின்ன வயசுலேருந்து வெர்பலாக ஃபிசிக்கலாக பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி இருப்பான். இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் தரப்ப சில சைட் எஃபெக்ட் வரும். இவர் இந்த மாதிரி பேச உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படும். இப்போ அந்த மைக்கு சட்டை கட்ட சொல்கிறப்ப பார்த்தா அவன் சட்டை கட்டுவான். உடம்பு ஃபுல்லாக பார்த்தா புண்ணு ராசஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா அங்கே ஆடியன்ஸ்க்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். இவரும் அவரோட பேச ஆரம்பிப்பார். யூஸ்வலாகவே அந்த டாக்டரோட டெக்னிக் எப்படி இருக்குன்னா, ஒரு நபர் ஒருத்தரால் பாதிக்கப்பட்டிருப்பாள். அந்த நபராகவே அந்த டாக்டர் பேச ஆரம்பிப்பார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மைக்கு எங்கள் அப்பா பிடிக்காமல் இருக்கும்ல, இந்த டாக்டர் அவங்க அப்பா மாதிரி பேச ஆரம்பிப்பார். அந்த மைக்கை அதை நம்பிடுவான். டேய், நான் தான் உங்கள் அப்பா பேசுகிறேன், சொல்லு, சின்ன வயசுல உனக்கு என்ன பண்ணேன், சொல்லி கேட்குறப்ப அந்த மாதிரி பேச ஆரம்பிப்பான். கொஞ்சம் அந்த பையனுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இல்லை அங்கே ஆடியன்ஸை உட்காந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஃப்ராங்க் இருக்கால, இவனுக்கு ஆடி கல்யாணம் ஆகி 9 வயசு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பேர் கேண்டிஸு, என் ஒய்ஃப் பேர் நோலா. ஆனால் நோலாவும் மனதளவு பாதிக்கப்பட்டவன். இதெல்லாம் நம்ம ஹீரோவை பிடிக்காம டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பான். இப்போதைக்கு ரெண்டு புரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஒய்ஃபு இந்த டாக்டர் இருக்கால, இவங்களோட ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கா. அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நேரம் இப்போ பொண்ணு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ கூட அதுக்காக நம்ம ஹீரோ வந்திருப்பான். இந்த டெக்னிக்கில் பார்க்குறப்ப இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் டாக்டரில் பைத்தியக்காரனா, நம்ம ஒய்ஃப் இது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஃப்ராங்க் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். திரு செமினார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் ஆளை பார்க்க போவான். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவன் பொருட்கிட்ட தான் பொண்ணு இருப்பான். பொண்ணை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்து பொண்ணெலாம் குடுப்பாட்டிட்டு இருக்கிறப்ப அப்போ தான் முதுகு பார்ப்பான். பார்த்தா பொண்ணு முதுகு ஃபுல்லாகவே ராஷாக இருக்குது. ஃபுல்லாக புண்ணு வந்த மாதிரி அலர்ஜியாக இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோ குழந்தை வருது. இவன் நினச்சிட்டானா நம்ம ஒன்றெல்லாம் பொண்ணிட்டு விட்டோம்ல, அவள் தான் பொண்ணு வச்சிருக்கா. இப்போ என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு செம்ம வேகமாக டாக்டரை பார்க்க போவான். டாக்டர் ஹேல், என் பொருட்டையை பார்க்கணும். கோர்ட் ஆர்டர் இருக்கிறனால தான் வாரத்துக்கு ஒரு நாள் என் பொண்ணு விட்டுட்டு போகிறேன். ஆனால் நீ பார்த்தா அவள் முது ஃபுல்லாக புண்ணாக இருக்குது. அவளோட ஃபுல்லாக கோல்டு ஓட்டு போகிற ராஷஸாக இருக்குது. இதுக்குள்ள காரணம் என் பொருட்டையாக தான் இருப்பான். நான் என் பொருட்டையை பார்க்கணும்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் சார், அவள் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நீங்களே போகக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம பேர் குழந்தை வரும். இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் என் பொண்ணை கூட்டு வர மாதிரி தெரில, என் பொண்ணை நான் வச்சுக்கணும்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் சார், கோர்ட் ஆர்டர் படி வாரத்துக்கு ஒரு நாள் உங்கள் பொண்ணு வந்ததாகணும். உங்கள் ஒய்ஃப் இதை பார்த்தாகணும். இது உங்கள் உரிமை. நீங்கள் கூப்பிட்டுதான்னு சொல்கிறப்ப நம்ம பேர் குழந்தை வருது. டாக்டர் ஹேலை திட்டிட்டு இவன் மட்டும் லாயர் பார்க்க போவான். லாயரோட நடந்ததாக சொல்லிட்டு இருப்பான். சார், இதுக்கப்புறம் என் பொண்ணை பார்க்க மாதிரி தெரில, அவர் பைத்தியக்காரி, என் பொண்ணை அங்கே விட்டா கண்டிப்பாக கொண்டுருவா. என் பொண்ணு அங்கே போடான்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் சார், இது கோர்ட் ஆர்டரு. அது போக தான் டாக்டர் ஹேல் ஒரு பர்சனல் டாக்டர், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஒரு அம்மாவுக்கு தன் பொண்ணை பார்க்குற உரிமையும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் தான் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே கேஸ் விழும். நம்ம எதுவும் பண்ண முடியாது சார். வாரம் பொண்ணை கொடுத்தான்னு சொல்கிறப்ப நம்ம ஊருக்கு குழந்தை வருது. சரி, என்னவோ பண்ணிட்டு போங்க. ஆனால் டாக்டர் இருக்கால, அவர் பைத்தியக்காரன் பண்ணிட்டு இருக்கு. அவன் பாட்டு சைக்கோபிளாஸ்மிக் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி வர பேஷண்ட்டுக்கெலாம் உடம்புல புண்ணா இருக்குது. அந்த மாதிரி பொண்ணுக்கு பண்ணியிருப்பான்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் சார், ப்ரூஃப்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. மேபி அவரோட ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட் இருப்பாங்களே, அந்த பேஷண்ட்டை கூட்டுவாங்க. அவங்களோட ப்ரூஃபை வச்சு கோர்ட்டில் கேஸ் போடலாம். இதை பண்ண முடியும்னு சொல்கிறப்ப நம்ம ஊருக்கு குழந்தை வருது. சேர்ந்து பேச கண்டுக்காம இவன் ஸ்கூலுக்கு போவான். பார்த்தா பொண்ணு அங்கே தான் படிச்சுட்டு இருப்பா. இவன் பொண்ணு கூட போகிறப்ப அங்கே ரூத் டீச்சர் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோ சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்து, சார், உங்கள் பொண்ணோட நடவடிக்கை முன்னாடி இப்போது கொஞ்சம் மாறி இருக்கு. அது ஆக்டிவிட்டி பற்றி உங்களுக்கு பேசி ஆகணும். உங்களுக்கு இப்போது பேசலாமல் கேட்டால், சாரி மேடம், எனக்கு வேலை லேட் ஆயிடுச்சு, நான் இங்கேருந்து போயிடணும், வேணா அடுத்த தடவை வீட்டுக்கு வாங்களேன். பொறுமை வீட்டில் உட்காந்து பேசலாம்னு சொல்கிறப்ப அந்த ரூல்ஸ் எதுன்னு சொல்லுவாங்க. இவனை பொண்ணை கூப்பிட்டு இவன் மாமியார் வீட்டுக்கு போவான். பார்த்தா அவங்க பேர் ஜூலியானா, இவன் பொண்ணோட அம்மா. இவங்களுமே டிவோர்ஸ் வாங்கி இப்போது தனியாக தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ பொண்ணை கூப்பிட்டு போய், அத்தை, நீங்கள் பாப்பா பார்த்துக்கோங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு ஈவினிங் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறப்ப அவங்க அத்தை சரியாக வச்சுக்கோங்க. அந்த குழந்தைகிட்ட கதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோட பொண்ணை வைப்பாங்க. அவள் பேர் நோலா. பார்த்தா டாக்டர் ஹால் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பா.
இவர் தான் சைக்கோ பிளாஸ்மிக் பண்ணிட்டு இருப்பாரு. அது மாதிரி அந்த பொண்ணுகிட்ட அவர் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக மீனுக்கு சின்ன வயசுல எங்கள் அப்பாவும் பிடிக்காது. 2 பேருமே குடிகாரங்க. அதுலேயும் எங்கள் அப்பா ரொம்ப குடிகாரம் இருந்தனால எங்கள் அம்மா ரொம்ப அடிச்சிருக்காரு. இதில் 2 பேர் டிவோர்ஸ் வாங்கி தனியாக பிரிஞ்சுட்டாங்க. இந்த அம்மாவுக்கு அவங்க அப்பா பிடிக்காது. அப்பா மேலே இருக்கிற கோவத்தை யார் மேலே காட்டுன்னு தெரியாமல் இந்த பொண்ணு கூட அடிச்சிருப்பாங்க. இதனால தான் இந்த நோனா மனதளவு பதிக்கப்பட்டு இப்போதைக்கு எங்கே இருக்கா. டாக்டர் கிட்ட அவங்க அம்மாவை சொல்லிட்டு இருப்பா, எங்கள் அம்மா ஒரு குடிகாரி, அவள் மோசமானவ, எங்கள் அப்பா மேலே அந்த கோவத்தை ஏன் மேலே காட்டினா அவளை ஒரு இருக்கக்கூடாது, அவளை கொண்டான்னு சொல்லிட்டு கோவத்தை கத்திட்டு இருப்பா. பார்த்த இதே நேரத்தில் இந்த பக்கம் அவங்க அம்மா காமிப்பாங்க. பார்த்து அவங்க பேத்திக்கிட்ட கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பழைய ஃபோட்டோக்கள் எல்லாத்தையுமே ஒன்றா காமிச்சு அவங்க பேத்திக்கிட்ட கதை சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ அதில் பார்த்தா எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ இருக்கும். பாட்டி இது அம்மா தானே, அம்மா சின்ன வயசுல ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இருக்கே, இது எதுக்குன்னு கேட்டால் அதுவாம்மா சின்ன வயசில் அம்மா உட்காந்து நேரம் ஹாஸ்பிட்டல் தான் இருந்தா, அவளுக்கு ஸ்கின்ல ஒரு அலர்ஜி மாதிரி இருந்துச்சு. நாங்களும் எவ்வளோ டாக்டரை பார்த்தோம், ஆனால் டாக்டருக்கு அது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதனால் 3/4 வருஷங்கள் உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் தான் இருந்தா. இதான் அந்த ஃபோட்டோன்னு சொல்கிறப்ப இந்த குடும்பம் பாட்டே இருப்பாளா. அப்போ சாதாரண கிச்சனுக்குள்ளே சவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். யாரோ ஒருத்தர் ஜன்னலாம் அடிச்சு உடச்சி கிச்சனுக்குள்ள வர மாதிரி இருக்கு. கிச்சனுக்கு ஒவ்வொரு பொருட்களுமே கீழே தட்டி விட்டுட்டே இருப்பேன். தென் கடைசியை பார்த்தா ஒரு மீட் ஹேமர் இருக்கும். யாருக்கு தெரியாமல் அந்த மீட் ஹேமர் எடுத்து வச்சுக்குவேன். இந்த பக்கம் அந்த பாட்டி கதை சொல்லிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு சவுண்ட் கேட்டுருக்கும். பாப்பா நீங்கே உட்காந்துரு, பாட்டு போய் பாட்டு வந்தேன்னு சொல்லி இவங்க கிச்சனுக்கு வந்து பார்ப்பாங்களா. பார்த்து கிச்சன் ஃபுல்லாகவே நாஸ்தான மாதிரி இருக்கு. எவனா பண்ணு மேலிட்டி பார்த்தா ஒரு பொடி போய் உட்காந்துருக்கான். கபோர்டில் உட்காந்துக்கிட்டு ரெட் கலர் குட்டி போட்டிருப்பான். கரெக்டாக அந்த பாட்டி மேலே தாவி அவங்க கையில் சுற்றிட்டு இருந்துச்சுல, அதை எடுத்து டம் மண்டையில் அடிப்பான். போட்டு அடியே நடிச்சு அவ்வளோதான். அந்த பாட்டு அங்கேயே மாதிரியே சாலா. கரெக்டாக அந்த பாட்டி கத்துற சவுண்டு அந்த குட்டி பொண்ணு கேட்குமா. என்ன பாட்டிக்குள்ளே தானே போனாங்க, அவனுக்கு என்னாச்சுன்னு நினச்சி இந்த குட்டி பொண்ணு மெதுவாக வந்து பார்ப்பா. பார்த்தா அவங்க பாட்டி இறந்து போய் ரத்த கலராக இருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு மேலே எட்டி பார்த்தா அந்த பொடி போய் அங்கே தான் இருப்பான். இந்த பொண்ணை பார்த்ததுமே பயந்தாங்கன்னு ஓடி போயிடுவான். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கு. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. இவன் ஒரு பில்டிங் சைட்டில் இன்ஜினியர் வேலை பார்த்துட்டு இருப்பான். ஒரு போலீஸ் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் ஃப்ராங்க் தானே, ஜூலியான உங்கள் மாமியார் தானே, சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்கிறப்ப இவனு வேமாங்க போவான். பார்த்தா ஒரு போலீஸ் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி எங்கள் போலீஸ்கார ஒருத்தர் உங்கள் வீட்டு பக்கம் போயிருக்காரு, அப்போ உங்கள் வீட்டோட ஜன்னல் உடஞ்ச மாதிரி இருந்திருக்கு, சரி உள்ள போய் பார்த்தப்ப உங்கள் மாமியாரை கொண்டிருக்காங்க, மீட் அவர் எடுத்து கொட்டும் மண்டடி சாப்பிடுச்சிருக்கான். இதை பார்த்த ஒரே ஆள் உங்கள் பொண்ணு மட்டும்தான். ஆனால் உங்கள் பொண்ணுமே அதை பார்த்து பயந்து போயிருக்கா. இப்போதைக்கு ட்ராமடைஸ் ஆகி ரொம்ப பயத்தில் இருக்கா. யார்கிட்டையும் பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்கா. உங்கள் மாமியார் கொள்கிற அளவுக்கு யாராவது அந்த ஊரில் இருக்காங்களா, அவங்களுக்கு எதாவது பகை இருக்கான்னு கேட்டால், சார் அந்த ஊரில் கிடையாது, ஆக்சுவலாக டிவோர்ஸ் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க ஹஸ்பண்ட் பாட்டன் வேறு ஊரில் இருக்காரு, அதுபோல் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி, அவர் பண்ணது வாய்ப்பு இல்லை, யாருமே அந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறப்ப, சரி சார் உங்கள் பொண்ணை இப்போதைக்கு உங்கள்கிட்ட தரோம், அவன் கொலை பார்த்தாலும் கொஞ்சம் பயந்து போயிருப்பா, இதை பற்றி இது கேட்காம அமைதியாக விட்டுருங்க, அவளே கொஞ்சம் குணமாயிருவா, எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்கிறப்ப இவனு சார் பொண்ணை வீட்டுக்கு போயிடுவான். ஆனால் சும்மா இல்லாமல் அவன் பொண்ணு கேட்டு பார்ப்பான். பாப்பா உனக்கு பாட்டி ரொம்ப பிடிக்கும்ல, பாட்டியை யார் கொலை பண்ணா, நீ எதாவது பார்த்தேன்னு கேட்டால் அந்த கொலை எதுவும் சொல்லாது, சேர்னு இவனு பெருசாக கேட்காம அதை அப்படியே அமைதியாக விட்டுருவான். இங்கே அப்படியே கட் பண்ண மீன் வைப்பாங்க. அந்த டாக்டருக்கு இவங்க அம்மா எதை கூட சேர்ந்துருக்கோம், ஆனால் இதை கொண்டு போய் அப்படி சொன்னோம்னா இன்னும் பாதிப்படுவாள். ஆனால் அதை பற்றி கேட்காம உனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாரு. நோடா உன்னை சின்ன வயசில் உங்கள் அம்மா டார்ச்சர் பண்ண சொன்னில, உங்கள் அப்பா ரொம்ப நல்லவரா, உங்கள் அப்பா இப்படிப்பட்டவன் கேட்குறப்ப அவன் கேட்டுவிட்டவன், அவன் குடிகாரன், அவன் குடிச்சு தான் என் குடும்பம் நாசமாக போச்சு, அவன் மேலே ஒரு கோத்தை எங்காட்டே தெரியாமல் எங்கள் அம்மா என்ன படித்தாங்க, அவனுக்கு உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் சாகணும்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாளா. இதனால் டாக்டரும் அந்த பொண்ணை காமாயிட்டு இருப்பார். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஒய்ஃப் பண்ண கோவத்தில் இருப்பான். எப்படியோ டிவோர்ஸ் வாங்கினதுக்காக அவள் பொண்ணு முதுகில் காயமாக இருக்கும்ல, அந்த காயத்தை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவான். இதில் ப்ரூஃபை வச்சு மொத்தமாக டிவோர்ஸ் வாங்கலாம் பார்ப்பான். கரெக்டாக அப்போதைக்கு உங்கள் மாமனார் ஊருக்கு வந்திருப்பார். ஏன்னா இப்போதைக்கு அந்த மாமியார் இறந்து போயிட்டா. ஃபியூனலுக்காக அந்த மட்டும் வீட்டுக்கு வந்திருப்பாரு. பொண்ணாட்டி இறந்து போன சோழா அவருக்கு இருக்காது. ஏன்னா டிவோர்ஸ் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு. ஏர்போர்ட் வந்து பார்க்குறப்ப அவங்க பேத்தி எங்கே இருப்பா, அவர் பேத்தி ஹக் பண்ணிட்டு நம்ம வீட்டு போயிட்டு இருப்பாரு. சரி மாமா நீங்கள் பேத்தி கொண்டா வச்சுருங்க, நான் வெளியே போயிடுறேன்னு சொல்லி நம்ம ஒரு வேலை பார்க்க வந்திருப்பான். இந்த ஆள் பேர் ஜான். நம்ம ஹீரோக்கு அந்த ஆளுங்க டாக்டர் பிடிக்கவே இல்லைல்ல, அவங்களுக்கு கேஸ் போகிறதுக்காக அவன் பழைய வயசுல உட்காந்துருப்பான். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்த ஜானுங்கிறவன். இவருமே அவர்கிட்ட சைக்காலஜியில் ட்ரீட்மெண்ட் போயிருப்பான். அந்த சைக்கோ பிளாஸ்மிக் ட்ரீட்மெண்ட்டை இவருக்கு பண்ணியிருப்பான். அதனால் சைடு எஃபெக்டாக இவர் கழுத்து கட்டி வந்திருக்கு. பார்த்த கழுத்து ஃபுல்லாக ஒரு பேர் லிம்ப் மாதிரி இருக்கும். இதை பார்த்து ஈரே கஷ்டமாக இருக்குது. சார் என்ன இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன், இப்போதைக்கு நான் டாக்டர் மட்டும் கேஸ் போகிறதா இருக்கேன், நீங்கள் அது ப்ரூஃப் வருவீங்களான்னு கேட்டால் தாராளமாக வருவேன் சார், எனக்குள்ள இருக்கிற மனநோயில குணமாகன்னு சொல்லி இந்த மாதிரி கேஸ்ட்டேன், அவனை சும்மா விட மாட்டேன், நானும் கேஸ் வருவேன்னு சொல்கிறப்ப நம்ம ரொம்ப பேர் இருக்குது. இவன் அங்கேருந்து அவன் பொண்ணை பார்க்க போயிட்டுருப்பான். பார்த்தா இப்போதைக்கு அவன் பொண்ணு அந்த ரூத்து டீச்சர் இருக்கால அவங்கள்ட்ட தான் இருப்பா. அவங்கள்ட்ட கூட போகிறப்ப, சார் நான் அன்றைக்கி சொன்னல உங்கள்கிட்ட பேச ஆசைப்பட்றேன், பேசலாம்னு கேட்டால் வாங்க டீச்சர் நானும் வீட்டுக்கு தான் போகிறேன், நீங்களும் கூட வாங்கன்னு சொல்லி அந்த டீச்சர் கூட வீட்டுக்கு போயிட்டுருப்பான். இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம இவரோட மாமனார் வைப்பாங்க. பார்த்து இப்போதைக்கு அவன் முன்னாடி இறந்து போயிட்டா. இதை பற்றி புண்டு சொல்லுன்னு சொல்லிட்டு சைக்கிள் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான். டாக்டர் ஹாலை பார்த்து, சார் என் மனைவி இறந்து போயிட்டா, இதை பற்றி பொண்ணு சொல்லி ஆகணும், என் பொண்ணை பற்றி பேசலாமல் கேட்டால், சார் நான் அதை பற்றி கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போதைக்கு இதை போய் சொல்ல வேணாம், ஏன்னா உங்கள் பொண்ணு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கா, இதை சொன்னால் இன்னும் பாதிப்படும்னு சொல்கிறப்ப, அவள் ஏன் பொண்ணு, நான் அவளை பார்த்தாங்கன்னு சொன்னால் இதை பார்த்து
பார்த்து டாக்டர் ஹேலுக்கு வருது. யோ அவன் பொண்ணாக இருக்கலாம், ஆனால் இப்போதைக்கு அவன் பேஷண்ட்டு மறுபடியும் இங்கேருந்து போயான்னு சொன்னால் இது பார்த்து ஒரு குழந்தை வருது. டே டாக்டர் மண்டையா, நான் எவ்வளோ பேர் தெரியுமா, உன்னை கொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கத்திட்டாங்கன்னு கிளம்பிடுவார். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த டீச்சர் வீட்டு விழுந்திருப்பான். பொண்ணு ரூமில் படுக்க வச்சுட்டு டீச்சருக்கு பேசிட்டே இருப்பான். அவங்களோட ஹீரோ பார்த்து, சார் நானும் கொஞ்ச நாள் பொண்ணு பார்த்தா இருக்கேன், உங்கள் பொண்ணு ஆக்டிவிட்டி டோட்டலாக மாறி போயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் மேபி உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், அம்மா இல்லாதனால குழந்தை பாதிப்பட்டிருக்க போல். இதை பார்த்தா பேசியானு சொல்கிறப்ப இவனு சரி கேட்டே இருப்பான். கரெக்டாக அப்போதைக்கு உங்கள் மாமனாட்ட வந்து ஃபோன் வந்துட்டுருக்கு. மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாமனாட்ட ஃபோன் எடுப்பான். அந்த மனுஷன் குடியாருனாச்சு செம்மையை குடிச்சிட்டு, மருமானே நான் எங்கள் டாக்டரை பார்க்க போகிறேன்டா, அவன் என்ன ஏற்று பேசிட்டான், அவனை சொல்ல பண்ண மாட்டேன், இப்போ நீ வந்து தடுத்து நிறுத்துற, இல்லைன்னா கத்தி எடுத்துகிட்டு போய் அந்த டாக்டர் போட்டு சொல்லிடுவேன், நான் போய் பொண்ணை பார்க்க போகிறேன்னு சொல்லி மனுஷன் குடிச்சிட்டு பேசிட்டு இருப்பாரா. இதை பார்த்து நம்ம குழந்தை வருது. இந்த மனுஷன் வேறு ஊரில் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கானே, தப்பாக தான் பண்ணிட்டு போகிறான், அவனை போய் தடுத்துருந்தோன்னு சொல்லி டீச்சர் என்னை மனுஷருங்க கொஞ்ச நேரத்துக்கு என் பொண்ணோட பார்த்துக்கோங்க, நான் போய் மாமனார் பாட்டாதுன்னு சொல்லிட்டு மாமியார் வீடு இருக்கும்ல அந்த இடத்துக்கு வேகமாக காரிட்டு போயிட்டுருப்பான். இந்த பக்கம் அந்த மாமனா சமையல் குடிச்சிருப்பாரு. குடிச்சிட்டு போதையில் மட்டையை கட்டில் படுத்திருப்பாரா. கரெக்டாக அப்போதைக்கு அந்த கட்டில் கீழே இருந்து அந்த குள்ளமாத்த இருந்தால அவன் கரெக்டாக வெளியே வருவான். கிறிஸ்டல் பால் எடுத்து அந்த மட்டும் ஒரே போட்டு டம்மு டம்மு நடிச்சு அவ்வளோதான் அவர் மரியாசாலா. கரெக்டாக அப்போதைக்கு சவுண்டு கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பான். மெதுவாக மேலே ஏறி மாமா பக்கம் வந்தால் அத்தை அந்த பணம் இறந்து போயிருப்பார். இதை பற்றி ஹீரோக்கு மாஸ்டமாக இருக்கும். கரெக்டாக அப்போதைக்கு அந்த குள்ள போய் பின்னா இருந்து நம்ம ஹீரோ அடிக்கலாம் பார்ப்பான். நல்ல வேலை நம்ம ஹீரோட மிரர் இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த பால் சவுத்து அடிச்சிருக்கோம். கரெக்டாக அந்த குள்ளமாக இருக்கிறவனும் வேணும் பாத்ரூம் ஓடி போயிடுவான். நம்ம ஹீரோ பிடிக்கிறங்கிற பேரில் பாத்ரூம் போவான். கரெக்டாக அப்போதைக்கு நம்ம ஹீரோ மேலே தவி நம்ம ஹீரோ அடிக்கலாம் பார்ப்பானா. நம்ம ஹீரோ முதுகு பிடிச்சி கீழே தரலாம் எடுப்பான். பார்த்தா சடனாக அந்த ஆளுக்கு மூச்சு போட ஆரம்பிச்சிருது. மூச்சு திணறி அந்த குள்ள போய் அங்கேயே இருந்து போயிடுவான். நம்ம இருக்கவனை பார்த்து ஒன்றுமே புரியாமல் இருக்கு. ஆமாம் இவ யார், இவ எதுக்கு நான் கொல்ல பார்த்தான்னு சொல்லி நம்ம இருக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கும். உடனே போலீஸ்லாம் கூப்பிட்டு அந்த பணம் படத்தை எடுத்து போயிடுவான். இங்கே அப்படியே கட் பண்ணால் டீச்சர் வைப்பாங்க. அவங்க ஹீரோட வீட்டில் இருக்கிறப்ப கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது. சேர்ந்து எடுத்து பேசினா நம்ம வீட்டில் பொண்ணாட்டி இருக்கால அதை எடுத்துருப்பா. இவ்வளோ ஹலோன்னு சொல்கிறப்ப இதுக்கிட்ட நோலாக்கு வந்துடுது. அவனை புரிஞ்சுட்டானா இந்த ரூத்து டீச்சர் இருக்கால இவளுக்கு நம்ம ஹீரோக்கு அஃபர் இருக்கு போல். நான் புதுசோட பழத்தை நினச்சி ஏண்டி என் புதுசை லீனா பண்ணிகிட்டு இருக்கேன் மவளே, நான் அவன்கிட்ட வெளியே நினச்சிக்கேன் உன்னை கொல்ல பண்ண மாட்டேன் செத்தடின்னு சொல்லிட்டு அவளை கத்திட்டு இருப்பா. இதை பார்த்து டீச்சர் கடுப்பு தான் வருது. இது யாரா பைத்தியமாக இருக்கும் போல், கட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுவா. ஆனால் இருந்தாலும் விடாமல் தொடர்ந்து ஃபோன் அடிச்சுட்டே இருப்பா. கடுப்பான டீச்சர் தலை எடுத்து ஃபோன் பண்ண வச்சுருவாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் மீற வைப்பாங்க. பார்த்தா ஒரு குள்ள மனுஷன் நம்ம கொலை ட்ரை பண்ணியிருப்பாள். பட் நம்ம அந்த கொண்டான். இப்போ பணத்தை எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வைப்பாங்க. அப்போ தான் ஒரு பெரிய விஷயம் தெரிய வருது. ஆக்டர் செத்து போயிருப்பாள், அவன் மனுஷனே கிடையாது. சொல்லப்போனால் இவன் நேச்சுரலாக பிறந்தல டாக்டர் சொல்லுவாங்க. இதை பற்றி ஹீரோ ஆச்சரியமாக இருக்குது. என்னது நேச்சுரலாக பிறக்கலையா என்ன டாக்டர் சொல்லிங்க கேட்டால், ஆமாம் இங்கே பாருங்கள் இவனுக்கு மனுஷன் மாதிரி பல்லுசே இல்லை, சொல்லப்போனால் பல்லே கிடையாது, இவன் ஒரு கலர் பிளைண்டு, இவனுக்கு எதுவுமே தெரியாமல் பிளாக் பண்ணிட்டு தான் இருக்கும். அது போய் இவன் ஒரு ஏசெக்சுவல், இவனுக்கு ஆண் குறியும் கிடையாது பெண் குறியும் கிடையாது. அது போய் முதுகு ஃபுல்லாக கேஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக தட்டி தானே விட்டீங்க, அது முதுகில் பட்டுடனே ஆள் இறந்து போயிட்டான். அப்போனா உடம்புல அந்த கேஸில் வெளியே போய் ஆள் அப்படியே இறந்து போயிருக்கான். இது போக இயற்கை ஒரு விலங்கு பிறக்குதுன்னா அந்த விலங்குக்கு அம்மா கண்டுல தொப்புள் கொடி இருக்கும்ல, அந்த மாதிரி தொப்புள் கொடி இந்த மனுஷன் கிடையவே கிடையாது. அப்படின்னா மனுஷனே கிடையாது, நேச்சுரலாக பதினும் கிடையாது. இவர் வித்தியாசமான கிரியேச்சர்னு சொல்கிறப்ப நம்ம ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னது வித்தியாசமான கிரியேச்சரா, இவருக்கு நம்ம மாமனாக மேற்கொள்ளணும், நம்மளே இது கொலை பார்த்தோன்னு சொல்லி நம்மளுக்கு எதுவும் புரியாமல் இருக்குது. அதனால் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோடைய வீட்டுக்கு வருவான். டீச்சர் அங்கே தண்ணி போச்சுட்டு அவன் பொண்ணை பார்க்க போவான். பார்த்தா பொண்ணு பயந்து போய் அழுகிற மாதிரி இருக்குது. பாப்பா என்னாச்சு எதுக்கு அழுகிறேன்னு கேட்டால், இல்லைப்பா தூங்கலான்னு பார்த்தேன், பாட்டி இறந்து போனது கனவுல வந்துச்சு, அதான் பயந்தேன்னு சொல்கிறப்ப ஒன்றும் இல்லைம்மா எதுவாகாது பெருசாக படுத்துங்கன்னு சொல்லி அவன் பொண்ணை படுத்துங்க வைப்பான். கட் பண்ண அடைதான் கலையிரும். பார்த்தா நம்ம ஹீரோட மாமா இறந்து போயிருப்பாங்களே அந்த விஷயம் பேப்பர் ஆரம்பிச்சிருக்குமா. இது டாக்டர் ஹால் படித்து பார்ப்பான். அதை படித்து பார்த்த உடனே அவனுக்கு பயமாயிருச்சு. உடனே அவன் கிளினிக்கில் இருக்கிற ஹீரோனை தவிர மற்ற எல்லா பேஷண்ட்டுமே அங்கே அனுப்பி வச்சிருவான். இப்போதைக்கு ரோலா மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பா. இந்த விஷயம் நம்ம மிருக்கு தெரிய வந்திருக்கும். எதுக்கு அந்த டாக்டர் மாதிரி பண்ணிட்டு இருக்கான், எதுக்கு முதல்ல அனுப்பி வச்சான்னு சொல்லிட்டு மைக்கு ரோலா பார்க்க போவான். அதை படத்தில் ஆரம்பத்தில் ஆட்டோ இருந்தால அந்த ஆள் தான் நம்ம நல்லா பார்த்து, ஆமாம் நீங்களாம் டாக்டர் ஹாலோட பேஷண்ட் தானே எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க, அவருக்கு நீங்கள் அனுப்பி வச்சுன்னு கேட்டால் எங்களுக்கு தெரில, ஆனால் பொண்ணாட்டி மட்டும் இன்னும் அவர்கிட்ட தான் இருக்கா, உன் பொண்ணாட்டி ஒரு ஆணித்தடி மாதிரி அவளை வச்சு அந்த மனுஷன் எதுவும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு, அது மட்டும் நல்லா தெரியுதுன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்க அடுத்த வருது. போப்போ அந்த டாக்டர் எதுவும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான், அதை கண்டுபிடிச்சானு சொல்லிட்டு நம்ம பொண்ணை பார்க்க போவான். வழக்கமாக அவள் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவான். அவளும் சேஃபாக ஸ்கூலுக்குள்ளே போகிறத நம்ம வெளியே பார்த்தே இருப்பான். பார்த்தா பொண்ணு கூடவே 2 குள்ளமுடல் இருக்காங்க. பார்த்தா நம்ம கொலை பண்ணல, சரி அதே மாதிரி 2 பேர் இருக்காங்க. பார்த்தா வழக்கமான ஹுடியை போட்டு குழந்தைங்கள இருப்பாங்க. அதுலேயே அந்த ரூத்து பசங்க பாடம் எடுத்துகிட்டு இருப்பாளா. அப்போ அது 2 பேர் ரூத்து கழுத்து பிடிப்பாங்க. பார்த்தா குழந்தைங்கள சுற்றியில் எடுத்து அந்த மேடம் மண்டல அடி போட்டு பொலப்படம் புலந்து பசங்க முன்னாடி ரூத்துக்கு டீச்சர் கொலை பண்ணிடுவாங்க. இது பார்த்து ஒரு பொடி போய் பயந்து போயிடுவான். வேகமாக ஸ்கூல் வெளியே போகிறப்ப கட்டாப்பா தான் மீறி இருப்பாள்.
அந்த பையனை பார்த்து "டேய் தம்பி என்னாச்சு, எதுக்கு பயந்து ஓடிடுறோன்னு கேட்டால் டீச்சரை கொண்டுட்டாங்க, சீக்கிரம் வாங்குவாங்கன்னு சொல்கிறப்ப இன்னும் போய் பார்ப்பான். பார்த்தா அந்த ரூத்துங்கிற டீச்சரும் அதே மாதிரி கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. இதை பற்றி ஹீரோக்குன்னு புரியாமல் இருக்கும். சரி நான் பொண்ணை தேடி பார்த்தா அவள் பொண்ணு அங்கே இருக்கவே மாட்டா. பார்த்தா 2 குள்ள மனிதர்களும் அவள் பொண்ணு கூட்டி போகிறாங்க. 2 பேரும் அந்த பொண்ணை பிடிச்சிட்டு ஹைவேல நடந்து போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஒன்றும் புரியாமல் இருக்கு. நம்மளோட மாமனார் மாமியார் இறந்து போனாங்க, இப்போதைக்கு டீச்சர் இறந்து போயிட்டா, நம்ம பொண்ணு காணாமல் போயிட்டா. இதுக்குள்ள காரணம் கண்டிப்பாக டாக்டர் ஆளாக தான் இருப்பான். அவனை தான் போய் பார்த்தான்னு சொல்லிட்டு நைட்டு அவன் பார்க்க போவான். பார்த்தா கழுத்தை பிடிச்சி சொல்கிறா, இங்கே நடக்கிறதுக்குலாம் நீ தான் காரணமாக இருப்ப, சொல்லு என் பொண்ணு என்ன முடிச்சிருக்க, என் பொண்ணு இப்போ எங்கன்னு கேட்டால் அவனை பயந்து போயிருப்பான். சார் நான் சொல்கிறது கேட்டவங்க நம்ப முடியாமல் இருக்கும், பட் எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் தெளிவாக சொல்கிறேன்னு சொல்கிறப்ப நம்ம கேட்க ஆரம்பிப்பான். பார்த்தா டாக்டர் ஹேல் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கால, அதான் சைக்கோபிளாஸ்மசிஸ். ஒரு மனுஷனை ட்ரிகர் பண்ண மூலியமா உணர்ச்சிகள் காணாமல் போகும். ஆனால் அதற்கு சைடு எஃபெக்ட் சில விஷயம் வர ஆரம்பிக்கும்ல. அந்த மாதிரி தான் படத்தில் ஆரம்பத்தில் மைக் ஒருத்தன் பண்ணியிருப்பான். அவன் உடம்பு ஃபுல்லாக புண்ணு வந்திருக்கும். அடுத்து பார்த்தா ஜான் ஒருத்தன் இருப்பான். அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணதில் கழுந்து கட்டி வந்திருக்கும்ல. இப்போ அதே மாதிரி தான் இப்போ பொலிட்டிக் வந்திருக்கு. அதில் கட்டி எங்கே வந்திருக்குன்னா அவள் கருப்பையில். இப்போதைக்கு நம்ம ஹீரோட ஒய்ஃபு ஒரு பாலிசெக்சுவல், அதாவது அவளுக்கு ஆண் உறுப்பு இருக்கும் பெண் உறுப்பு இருக்கும். ரெண்டுத்தையும் வச்சு அவளால் குழந்தை பெற்றுக்க முடியும். அவன் நினச்சா ஒரே நாளில் ஒரு குழந்தை பெற்றுக்க முடியும். அந்த மாதிரி பறக்கிற குழந்தைங்க தான் அந்த குள்ள மனிதர்கள். அவங்களும் ஒய்ஃபும் மைண்டில் கனெக்டாக இருப்பாங்க. ஒய்ஃபை நினைக்கிறாலோ அதவங்களாம் பண்ண முடியும். உன் ஒய்ஃபுக்கு ஒருத்தவங்களுக்கு கோவம் இருந்துச்சுன்னா அவங்க போய் கொண்டுருவாங்க. அந்த மாதிரி ஒய்ஃபுக்கு அவங்க அப்பாவும் பிடிக்காது. அதனால் அந்த குள்ள மனிதர்கள் அந்த 2 பேரும் கொண்டுட்டாங்க. அடுத்து ரூத்துக்கு உங்களை அஃபர்கான் சந்தேகம் வந்துச்சு. அதை ரூத்தையுமே ஸ்கூலில் வச்சு கொண்டுட்டாங்க. இப்போதைக்கு உங்கள் குழந்தைய மட்டும் சேஃபாக கடத்தி அவங்களோட வச்சுருக்காங்க. உங்கள் குழந்தை இப்போதைக்கு இந்த ரூம்குள்ளே தான் இருக்கா. ஆனால் அவங்க கூடவே அந்த குள்ள மனிதர்களும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து பொண்ணை பார்த்து ரொம்ப கஷ்டம். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், நானே இதை பார்த்துக்கிறேன், நீ மெதுவாக உன் பொருட்டிகிட்ட பேசு, நான் போய் பொண்ணை காப்பாற்றுறேன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கும் நம்பிக்கை வருது. சேர்ந்து மெதுவாக உள்ளே போய் அவன் பொருட்டி பார்ப்பான். அவன் பொருட்டி பேசுகிற அதே நேரத்தில் டாக்டர் ஹால் இருக்கார்ல, அவர் தனியாக ரூம்குள்ளே போவார். அது பார்த்தா ஒரு காட்டேஜாக இருக்கும். அதில் தான் ஃபுல்லாக அந்த குள்ள மனிதர்களாக இருப்பாங்க. மெதுவாக கேண்டீஸ் பக்கத்தில் போய் கேண்டீஸ் என் கூட வந்துரு, நான் உனக்கு இது கூட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப அவள் மெதுவாக வந்துட்டு இருப்பா. பார்த்தா அந்த குள்ள மனிதர்கள் எந்தி காமிச்சிருவாங்க. ஃபுல்லாக அந்த டாக்டர் மேலே ஏறி அந்த குழந்தைய பிடுங்க வைப்பாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவன் பர்த்டே பார்க்க போவான். நோலா உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு இருக்கிற கோவத்துக்கு உங்கள் அப்பா அம்மா கொண்டிருக்க, தேவையில்லாம ரூத்தி கொண்டிருக்க, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் அவளால் காது வாங்க மாட்டா. அப்போ தான் அவள் ட்ரெஸ் வைக்கப்பா. பார்த்தா வயிறு வித்தியாசமாக இருக்குது. ஒரு கருப்பையை வெளியே வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த கருப்பையை அவளே கிழிச்சிடுப்பா. உள்ளேருந்து பார்த்தா ஒரு கரு வெளியே வரும். இப்போ மாடில் கண்ணுக்குட்டி போட்டால் அந்த கண்ணுக்குட்டி நக்கிட்டு இருக்கும்ல, அது மாதிரி அந்த கருவை இவ்வளோ நாக்கால் நக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப அருவருப்பாக இருக்கும். எல்லாத்துக்காரும் நீ தான்டா, நீ தான் என் பொண்ணை என்கிட்ட பிரித்து கூட்டி போனேன், உடனே கொல்ல பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாளா. இதே நேரத்தில் இருந்தால் பக்கம் டாக்டர் வைப்பாங்க. அந்த குள்ள மனிதர்கள் டாக்டர் அடிக்கலாம் பார்ப்பாங்களா. ஒரு இடத்துல அந்த டாக்டர் அவர்கிட்ட கண்ணு இருக்கும்ல, அதை எடுத்து இங்கே ஒருத்தன் கொண்டுட்டு இருப்பாரு. ஆனால் இங்கே சும்மா இல்லாமல் டாக்டர் கூட அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டாக்டர் அந்த கேண்டிஸை பார்த்து பாப்பா நீங்கள் ஓடிடு, எனக்கு என்னால் பரவாயில்லன்னு சொல்கிறப்ப அவள் வேம ஓடிட்டு இருப்பா. பார்த்து எல்லாரும் டாக்டர் போட்டு கடின்னு அடிச்சு அவ்வளோதான். அந்த டாக்டர் மாதிரியே சாலா இந்த குட்டி பொண்ணு பயந்து போய் ரூமில் உட்காந்துட்டு இருப்பா. பார்த்தா கதவெல்லாம் உடச்சிட்டு அவன் கையில் விட்டுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய பிடிக்கலாம் பார்க்குறப்ப இந்த சவுண்டு பக்கத்தில் இருக்கிற மீறு கேட்டுட்ருக்கோம். நம்ம மீருக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம பொண்டாட்டி ஃபுல்லாகவே பைத்தியமாட்டா. இதுக்கு மேலே உருளை வச்சுருந்தோம்னா நமக்கு நம்ம பொண்ணு தாப்பத்து, இவ்வளோ கொண்டுதான்னு சொல்லிட்டு அவள் கழுத்து வச்சு இருக்க ஆரம்பிப்பான். அவள் கழுத்து சாவடிக்கிறப்ப அந்த குட்டி குழந்தைங்களா இருக்குல்ல ஃபுல்லாக மைண்டில் தான் கனெக்டாக இருப்பாங்க. அந்த ஒய்ஃப் இறந்த உடனே அந்த குழந்தைங்க வந்து போயிடும். பார்த்தா இப்போதைக்கு நம்ம இருக்கு, அப்போ உயிர் இந்த மாதிரி இருக்குது. சேஃபாக பொண்ணை காப்பாற்றி வண்டிலேருந்து கூட்டி போதா இருப்பான். கேண்டீஸ் பயப்படாத, இதுக்கு ஒன்றாகாது, நம்ம பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி அவன் பொண்ணை விட்டு வந்து போயிட்டே இருப்பான். ஆனால் பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருப்பா. அழுட்டு இருக்கிறப்ப அப்போ தான் கையை வைப்பாங்க. பார்த்தா கையில் 2 கொப்பள மாதிரி இருக்குது. சேம் இதே மாதிரி தான் நம்ம ஹீரோட ஒய்ஃபுக்கு வந்திருக்கோம். ஆனால் அது தெரியாமல் நம்ம ஹீரோ அவன் பொண்ணை விட்டு போயிட்டுருப்பான். இதோட தி ப்ரூடுங்கிற இந்த உருப்பட முடியுது. அந்த டாக்டர் ஹெல்ப் பண்ண ஆராய்ச்சினால நம்ம ஹீரோயினே டோட்டலாக வேற மாதிரி வந்திருப்பா. வித்தியாசமான கிரீச்சரை உருவாக்குற அவள் வேற கிரீச்சரை மாதிரி இருப்பா. ஆனால் கடைசியில் நம்ம இறந்து போயிட்டா. ஆனால் அவள் பொண்ணுக்குமே அந்த கொப்பளை பரவணமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இந்த பொண்ணு நம்பர் மாறுவா, இதுவே தெரியாமல் இருக்கும். ஒரு ஓப்பன் பண்ணிக்காக தான் இந்த படத்தை விட்டுருப்பாங்க. அண்ட் அது போய் இந்த படத்துக்கு அந்த சீன்லாம் பார்க்குறப்ப ஆல்ஃபிரட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையவே இருக்கும். அது அந்த கொலை செய்கிற சீன்லாம் பார்க்குறப்ப சைக்கோ படம் தான் ஞாபகம் வரும். அந்த படத்தில் எந்த மாதிரி கொலை செய்கிற சீன் வச்சுருப்பாங்களோ அது மாதிரி ஒரு ஷெட்ஜிங் இருக்கும். அது போய் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அவள் தனியாக ரூம்குள்ள வந்துருப்பா. அப்போ அந்த குள்ள மனிதர்கள் கதை உடச்சி அந்த குட்டி பொண்ணை பிடிக்க பார்ப்பாங்க. அந்த சீன் பார்க்கறதுக்கு அப்படியே தி ஷைனிங் படம் மாதிரி இருக்கும். பட் செக் பண்ணி பார்த்துக்கோன்னு தெரியுது இந்த படம் ரிலீஸ் ஆகி அடுத்த வருஷம் தான் ஷைனிங் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த படத்தில் சீன் வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த அளவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் அப்போன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஒரு ஆசமான உள்ள மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.